ஆடா கைஸ் பார்த்துருக்கேன் நான் தான் அவங்க அப்பன் டெவில்ஸ் கேமிங். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமாக நான் இந்த வீடியோ போடுறேன். நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த கேமோட பேர் வந்து ஈவெல்டன். பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டுருக்கேன், ஒரு நிமிஷம் சொன்னேன். லோட் ஆகிட்டுருக்கு இப்போ தான். இந்த கேம் பார்த்து ரொம்ப பயங்கரமாக இருக்குமா. ஆனால் அப்போ விளாட போய் கோஸ்ட் மாட்டேன். வாங்க இந்த பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எதுக்குன்னா எபிகேஸ்கே பண்ணுறது நிறைய பேருக்கு வந்து பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா என்ன தெரியல ப்ரோ, அதெல்லாம் அடிச்சுட்டே காயும் ப்ரோ அப்படின்றீங்க. இந்த கேம் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து நான் சொல்கிற மாதிரி விளாடுங்களேன், ரொம்ப ஈஸியாக இருக்கும் கைஸ். சரி வாங்க கைஸ், நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம் கைஸ். இதே மாதிரி யார் நீங்கள் வந்து கோஸ்ட் போட் போட்டாருங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். இந்த மாதிரி ப்ரோ என்னால் அந்த மாதிரி மட்டும் அடி வாங்க முடியாது, நான் கோஸ்ட் போட்டேன் மட்டும் அடிக்கிறேன், அவள் பாட்டுக்கு வேலையை செஞ்சு போயிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க என்னை மாதிரி ஆளு இருக்கிற மாதிரி நான் கமெண்ட் பண்ணுறேன். இல்லை ப்ரோ நான் ஆடே எக்ஸ்ட்ரீமே போட்டுருக்கிற மாதிரி கிடையாது சொல்லுவாங்க. சரி ப்ரோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுறோம். என்னடா சொல்கிறீங்க? அடே இந்த வீட்டை விட்டு போகிறதா என்னதுக்கு உங்களுக்கு பிரச்சனை வந்துக்காரா? எவனோ ஒரு குச்சி முட்டை குறி வெட்டி வேறு சொல்லி கூடி போயிட்டேடா. அடா பாவிடே, இந்த ஸ்கூலுக்குள்ளே போகாதா சொன்னா வைக்கோன்றா. அவன் மோசமான கெட்டிக்காரிடா. இந்த பாரு கார் நிற்கிட்டா அந்த மாதிரி போகிறடே. ஐயா வச்சிருப்பா சப்போஸ் செஞ்சிருக்கடா. வணக்கம் டி மாப்பிள்ளை, போகிறா வணக்கம் டி மாப்பிள்ளை. ஓலா புக் பண்ணி வெளியேறதுக்கு போக சொன்னால் இந்த ஸ்கூலுக்கு விட்டு ஏற்றிங்களடா. இல்லடா ஸ்கூல் இது கிரேட் டச்சிங் ஃபெசிலிட்டி. என்னடா நீங்கள் வேறு, நான் ஸ்கூலை விட்டு தப்பிக்கணும். ஆமாம் எனக்கு ஒரு டவுட்டு, இந்த ஸ்கூலில் நான் இப்படி வந்துருக்கேன், என்னைய மாதிரியே லூசு பையனுக்கு எத்தனை பேர் இந்த மாதிரி பையன் தெரியலையே. சரி தாங்க கைஸ், அவங்களுக்கு எப்படி சொல்லுவோம், நம்ம போட்டுருக்கு கைஸ் பார்ப்போம். இந்த கேமை நான் வந்து எங்கள் அண்ணன் ஆடுவா பார்த்துருக்கேன். ஆனால் இந்த கேம் ஃபஸ்ட் டைம் நான் ஆடிப்பாங்க அவங்களுக்கு. என்னமோ போட்டிருக்கேன் ரூம்லாம் இருக்கு. ஏய் யார் இது? ஏய் சொல்ல சுந்தரி இல்லை, உன் புருஷங்க வந்து செத்து போயிட்டியா? நீ தான் கொண்டையா? அவங்களுக்கு என்ன மாமியா? உன் மாமியா இங்கே முனைகிட்டு இருக்கா. இரு காசு வச்சுருக்கேன் சாமி. ஆக்சுவலி பார்த்தீங்களா கைஸ், நான் இந்த இவ வந்து எப்படி மாறுறான்னு சொல்லி நான் அவங்களுக்கு வந்து வீடியோ கடைசி சொல்கிறேன் கைஸ். பார்த்தீங்கன்னா வந்து இப்போ எங்கே இருக்குது டோர் காணோம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா எபிகேஸ்கேப் வந்து அவங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறேன். இந்த அவங்களுக்கு டோர் எஸ்கேப் பண்ண முடிச்சிருவோம் இன்றைக்கி. ஓகே கைஸ் சாரி கைஸ். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே இந்த பக்கம் போவோம். இங்கே தான் என்னமோ கரண்டி எப்படி காணோம். எப்போ பார்த்தாலும் ஈவெண்ட்ல இந்த இடத்துல தான் அச்சீவ் பண்ணுங்க, எந்த இடத்தையும் மாற்ற மாட்டானுங்க. ஏன்னா கெப்ரோடி இருக்கு அப்படி அவ்வளோ யூஸ் பண்ணுவேன். ஓகே கரண்ட் வாஷ் மிஸ்ஸிங்கா? டேய் உங்களுக்குலாம் ஃபியூஸ் போட்டு கொடுத்தது தப்பு தான்டா. இரு நான் போய் கீழே எங்கேயாச்சும் ஒரு பட்டன் இருக்குன்னு பார்ப்போம். என்னது எக்ஸிட்டா? ஓ இந்த வழியாக தான் வெளியே போகணும் போல. கரண்ட்டும் வந்துடுச்சு கைஸ். இன்னும் ரூம் மாதிரி இருக்கு, எனக்கு என்னன்னே தெரில. சரி கைஸ் இந்த பக்கம் போவோம். க்ரௌ பார்லாம் இங்கே வச்சுருக்காங்க கைஸ். எங்கள் அண்ணன் அனுமா க்ரௌ பார்லாம் கடைசி அப்போ தான் பார்த்தேன். சரி கைஸ் இப்போ வந்து இந்த பக்கம் போவோம். ஏமா பொட்டி மாதிரி இருக்கு. கார்டு எடுத்து ஃபோன் எனக்கு தேவையே இல்லை. என்னடா அது உடனாக இருக்கு கைஸ். இந்த பக்கம் ஆத்தாடி என்ன அர்த்தம்? நீ இழுத்துருந்து பார்த்துப்பேன். எவ்வளோ திமுன அந்த சோழ சுந்தரிக்கு சோழ சுந்தரி. சரி காய்ஸ் மேலே எங்கேயாச்சும் இருக்காரு பார்ப்போம். ஆக்சுவலி நான் தேடுற பொருள் இல்லைனா ஒரு விளக்கமாக இருக்குது, அந்த விளக்கமாக தேடிட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் இங்கே ஒரு பாக்ஸ் இந்தாங்க காய்ஸ். இதை எடுத்துட்டு கீழே பார்த்தோம் தெரியுமா, ஒரு கைப்பிடிமா இருந்துச்சு, அந்த இடத்துல போய் இதை சொருகிட்டு மேலே வந்து ஒரு டப்புன்னு அதை தூக்கி போடணும் கைஸ். நீ நினைக்கலாம் ப்ரோ இப்போ தான் சொன்னீங்க ஃபஸ்ட் டைம் ஆட போகிறேன்னு சொல்லி, ஆனால் அந்த கேம் கான்செப்ட் தெரியும். ஸோ அந்த கோஸ்ட் போர்டில் அது ஃபஸ்ட் டைம்
நான் எப்பயாச்சும் இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குக்கீஸ் நான் சொல்லி பண்ணிட்டேன். இப்போ நான் இப்படி ஜம்ப் பண்ணிட்டு அப்படியே போகணும் கைஸ். போயிருக்கோம். இங்கே தோட்டா தொடக்கும் கைஸ். இந்த பக்கம் இருக்கு இல்லையா, இப்படிக்கே போகணும். உடையல அடா பாதிடாடே, கஷ்டப்பட்டு போடுறேடா, ஒரு இது கூட உடையலை. உள்ள குக்கீஸ் தான் எடுத்து சாப்பிட்லாம், ஆனால் உள்ள குக்கீஸ் இல்லை. எதுக்காடி தூக்கி போடணும்னு தெரில கைஸ். போடும் நீவே கத்தாதடி, நீ மாமியாவும் சேர்ந்து நீயும் வாங்க உட்காந்து வீடியே நல்லா இருக்கும். இதுக்கு மேலே தான் உங்களுக்கு வந்து நான் வந்து இந்த எபிக் எஸ்கேப் நான் சொல்ல போகிறேன். கதை என்னன்னா கதை என்னன்னா ஈவன்லன்னு ஒரு நன்றி இருப்பாங்க. அவங்களுக்கு என்னன்னா ராடுன்னு ஒருத்தி வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அந்த ராடு என்னன்னா ஒரு நல்ல ஐஸ்கிரீம் பேக்கரி வச்சு பெரிய வேர்ல்டு லெவலில் அவன் சம்பாதிப்பான். அந்த நன்னுக்கு வந்து அந்த இது பிடிக்கல. ஸோ பார்த்தீங்கன்னா என்னென்னா அந்த அவனுக்கு ஒரு பையன் வந்து பிறக்கும். ஆனால் என்னென்னா அவன் பொண்ணு வந்து ஒரு ஆக்சிடென்ட்டு செத்துடுவான். அந்த செத்து பொண்ணை ஒரு ஒரு சாத்தான வழிபட்டு அந்த சாத்தான்லேருந்து ஒரு ஒரு குழந்தைய கேட்பா. அந்த குழந்தைய கொடுக்கும்போது பையனுக்கு பொண்ணுக்கு பதிலாக பையன் பிறந்துடும். பையன் பிறந்து என்ன ஆகும்னா அந்த அவன் தான் இப்போ நீங்கள் அந்த கெப்ரோலின்னு ஒரு கேம் பார்த்துருப்பீங்க, ஐஸ்கிரீம் கார்டு 8 சொல்லி 7 போட்டு இல்லையா, அந்த கேம் தான் அந்த ஐஸ்கிரீம் கார்டு பையன். ஸோ அந்த பையன் பார்த்தீங்கன்னா பிறந்த உடனே அவங்க அம்மா வந்து பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அவங்க அப்பா வந்து அவங்க அம்மா கூட பேசக்கூடாதுன்னு ஒரு முடிவே அவன் பையன் சொல்லி வச்சுருப்பாங்க. அவங்களும் அப்பா சரிப்பா அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த பையனுக்கு தெரியாது அப்பா ஒரு ஐஸ்கிரீம் கார்டு வச்சுருக்காரு. சரி நம்மளும் அந்த ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்ருக்கான். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஐஸ்கிரீம் கார்டுன்றது ஒரு அந்த சாப்பிட்டா நம்ம வந்து ஒரு உடம்பு சப்பியாயிரும், அந்த மாதிரி குண்டாயிரும், அந்த மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த பையனுக்கு வந்து என்னென்னா அது தெரியாது. அதாவது ஃபஸ்ட் டைம் அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டு பார்க்கலாம். அந்த வண்டி சாவி எடுத்து அந்த அப்பா அப்பயும் சொல்லாது, வேணாண்டா தம்பி நீ சாப்பிடாத, அது கெட்டாது, அது வந்து உனக்கு வந்து பிடிக்காது அப்படின்னு சொல்லி, இல்லைப்பா அப்படின்னு சொல்லி அவன் நைஸாக எடுத்துகிட்டு போய் அவன் அப்பாவுக்கு தெரியாமல் எடுத்து சாப்பிட்றான். அவங்க அப்பா என்ன சொல்கிறேன்னா, சொன்னேனே நீ கேட்டியா, இப்போ நீ குண்டாயிட்ட பாரு, இப்போ வந்து நான் என்ன இப்போ என்ன பண்ணுறது எனக்கு தெரில, நீ இப்படியே தான் வாழ்க்கையை கழிச்சாகணும்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஆனால் அடுத்து என்னென்ன ஆச்சுன்னா ஈவனுக்கு ஒரு என்னன்னா ஒரு சீக்கிரம் ரிச்சுவல் பொருள் கிடச்சிது. அவள் வந்து ரொம்ப கெட்டவளாயிடுறான். அதுக்கப்புறம் அந்த குழந்தை பிறந்தானே நீ வந்து இந்த வழிபாட்டை நடத்தணும், இந்த வழிபாடு தான் நீ செய்யணும், எனக்கு வந்து நீ வாங்கிட்டே அது வரணும்னு சொல்லி அதை வணங்காம விட்றா. அந்த வணங்காம விட்டோன்னே என்ன ஆகும்னா அவளுக்கு வந்து ஒரு தீ சக்தி வந்து உள்ளாங்கி ராடை கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வரான். இந்த முடிவுக்கு வந்தோடனே என்ன பண்ணலான்னா வேர்ல்டுலேயே நம்பர் 1 ஐஸ்கிரீம் கம்பெனி நிரூபிக்கும் போது அந்த நீங்கள் வந்து இந்த உங்கள் வீட்டுக்குள்ளலாம் ஒரு துணி ஆஃபர் போடுறது பேப்பர் போடுவாங்க தெரியுமா, அந்த பேப்பரை தூக்கி எல்லா கையிலையும் கொடுத்துருப்போது ஜீப்ரா கிராசிங்கில் போவாள். இப்போ வந்து நான் ஃபஸ்ட் டைம் என்னை ஒருத்தி இறக்கி விட்டால அவள் வந்து என்ன பண்ணுறான்னா ஒரு வேனத்துக்கு ஆடச்சு கொண்டுருவாள். கொண்டதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அந்த இது இருக்குல்லையே கைஸ், அதாவது அந்த ராடோட அம்மா அவங்க வந்து என்னன்னா தினம் பர்த்டேக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பையனுக்கு வந்து லெட்டர் அனுப்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, நீ உனக்கு பிடிக்கலன்னா என் வீட்டுக்கு வந்து நீ வந்து நான் அப்பாவோட நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி வருஷம் வரும். இதோட கிட்டத்தட்ட 16 மாதம் முடிஞ்சிச்சு. 16 வருஷம் மாதம் போட்டு 16 வருஷம் கழித்து ராடு வந்து அவர் வளர்ந்து பெரிய ஆயிடுறான். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ராடு ஒரு ஐஸ்கிரீம் கார்டை நான் எப்படியாவது நான் ஈவனில் கொன்னே ஆகணும்னு சொல்லி முடிவு பண்ணுறான். ஆனால் அது ஈவனுக்கு தெரியாது கைஸ். இப்போ என்னன்னா இந்த ராடோ ஃபேக்ட்ரி இல்லையா, அதுக்குள்ளே என்னன்னா ஈவனில் வந்துடுவான். அது எப்படின்னா ஒரு ராடுக்கு வந்து என்ன ஆகும்னா ஒரு ஈவனுக்கும் ராடு ஃபேக்ட்ரிக்கும் இடையில ஒரு இது இருக்கும். அந்த ரோடு வழியாக என்ன பண்ணுறான்னா ஈவனில் என்ன பண்ணுறா கண்டுபிடிச்சிட்றா, இங்கே தான் ராடு இருக்கான் போல அப்படின்னு சொல்லி. அது ராடு ஐஸ்கிரீம் ராடுக்குள்ளே வந்தோடனே ராடுக்கு இவனுக்கு சண்டை வருது கைஸ். இதுதான் கதை. ஸோ கைஸ் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கதை பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் கைஸ். எனக்கு வந்து பிடிக்கலன்னா கதை கொஞ்சம் கேவலமாக தான் சொன்னேன்.
உங்களுக்கு பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிடுங்க கைஸ், சாரி கைஸ். சரி பார்த்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள் கைஸ். ஸோ தேங்க்